நருட்டோ யூனிவர்ஸில் சில கேரக்டர்ஸ் முதல்ல வில்லனாக தெரிஞ்சாங்க. ஆனால் அவங்க கடைசி நேரத்தில் பண்ணின சாக்ரிஃபைஸ் அவங்கள ஹீரோஸாக மாற்றிடுச்சு. இந்த வீடியோவில் வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறின சில லெஜெண்டரி நருட்டோ கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜாபூசா மோமோச்சி. நருட்டோவோட ஃபஸ்ட்டு மேஜர் வில்லன் தான் ஜாபூசா. முதல்ல ஒரு ரூத்லெஸ் அசாசினாக தெரிஞ்சாலும் ஹாக்கு செத்த பிறகு நருட்டோ அண்டு கக்காசியோட வார்த்தைகளை கேட்டு அவனோட உண்மையான மனசு வெளியே வந்துச்சு. கடைசியில் ஹாக்கு பக்கத்துலேயே உயிரை விட்டுருவான். இது ரசிகர்களை ரொம்பவே எமோஷனல் ஆக்கிடுச்சு. நம்பர் 2, பெயின். அதாவது பெயின் என்று அழைக்கப்படக்கூடிய நாகட்டோ உசுமாக்கி. லீஃப் வில்லேஜையே மொத்தமாக அழித்தவன் தான் பெயின். ஆனால் நருட்டோவோட சண்டை போடுறப்ப நருட்டோவோட வார்த்தைகள் அவனோட மனசை மாற்றிடுச்சு. தன்னோட உயிரை கொடுத்து அவனால் கொல்லப்பட்ட லீஃப் வில்லேஜ் மக்களை திருப்பி உயிரோடு வர வச்சான். நாகட்டோ மட்டும் நல்லவனாக மாறலனா இந்நேரத்துக்கு கக்காசி, சீசுனை இன்னும் பல லீஃப் வில்லேஜ் மக்கள் இருந்திருக்கவே மாட்டாங்க. நம்பர் 3, கோனன். அக்காட்சுக்கியில் மெம்பராக இருந்து பல பேரை கொண்ட கோனன் யாகிக்கோ மாதிரி மைண்ட் செட் இருக்க நருட்டோவை பார்த்து நருட்டோவை நம்பி ஒபிட்டோவுக்கு அகெயின்ஸ்டாக போராடி இறந்து போனான். நம்பர் 4, இட்டாச்சி உச்சிஹா. நருட்டோ யூனிவர்ஸில் இருந்த எல்லா நாடும் இட்டாச்சியை வில்லனாக பார்த்தாங்க. ஆனால் உண்மையாலுமே லீஃப் வில்லேஜையும் சாஸ்கேவையும் காப்பாற்றுறதுக்காக தான் இட்டாச்சி எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். இந்த உண்மையெல்லாம் இட்டாச்சி இறந்த பிறகு தான் தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் அதையும் சேர்த்துருக்கேன். நம்பர் 5, ஒபிட்டோ உச்சிஹா. 4th கிரேட் நிஞ்சாவாருக்கு முக்கிய காரணமே ஒபிட்டோ தான். ஏன் 4th கிரேட் நிஞ்சாவாரை உருவாக்கி விட்டதே ஒபிட்டோ தான். ஆனால் 4th கிரேட் நிஞ்சாவாரப்ப நருட்டோவையும் சாஸ்கேவையும் காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான். இவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் வில்லன்ஸ். ஆனால் கடைசியில் அவங்க பண்ணின செயல்கள் அவங்கள ஹீரோஸாக மாற்றிடுச்சு. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் யாரோட ஸ்டோரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.